வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி திருவருட்பயனில் 48வது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது மூவகை உயிர்களுக்கும் ஞானம் உணர்த்தும் முறை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முந்தின இந்த ஆடியோவில் நம்ம பார்த்துருப்போம். சகலர்களாகிய, அது நம்ம தான் சகலர், மும்மலங்களும் உடையவர்கள் சகலர். அப்போ இந்த சகலராகிய நமக்கு தான் இறைவன் குரு வடிவாக நமக்கு ஞானத்தை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இறைவனே குருமூர்த்தியாக நமக்கு ஞானத்தை உணர்த்துவார். அது சகலர்களுக்கு. ஆனால் மற்ற உயிர்கள் வகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி ஞானத்தை உணர்த்துறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ மூவகை உயிர்களுக்கும் ஞானம் உணர்த்தும் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலருக்கு அருளும் தான் அப்படின்னு இந்த குறள் கொடுத்துருக்காங்க. அதாவது பொருள் என்ன சொல்கிறாங்க, இறைவன் விஞ்ஞான கலராகிய உயிர்களுக்கு உள்ளிருந்தே ஞானத்தை உணர்த்துவான். அப்போது இந்த உயிர்களுடைய 3 வகைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் அப்படிங்கிறது 3 வகையான இந்த உயிர்களுடைய வகைகள் 3 இருக்குது. அப்போ இப்போ நாம் சகலர்கள். அப்போது விஞ்ஞானகலர்னு இருக்கிறாங்க. அப்புறம் பிரளயாகலர் அப்படிங்கிற உயிர்கள் வகைகளும் அனாதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதை பற்றி என்னங்கிறது இங்கே டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறாங்க, பார்க்கலாம். அப்போ இறைவன் விஞ்ஞான கலராகிய உயிர்களுக்கு உள்ளிருந்தே ஞானத்தை உணர்த்துவான். அப்போ விஞ்ஞான கலர்களுக்கு எப்படி இறைவன் ஞானத்தை உணர்த்துறாராம், அந்த விஞ்ஞான கலராகிய இந்த உயிர்களுக்கு உள்ளிருந்தே ஞானத்தை உணர்த்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரளயாகலராகிய உயிர்களுக்கு தெய்வ வடிவில் முன் தோன்றி அவரை பிணித்துள்ள வினையை நீக்கி ஞானத்தை அருள்வான். அப்போ பிரளயாகலருக்கு எப்படி ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் தெய்வ வடிவில் அவங்களுக்கு முன்னால் தோன்றாரு. இறைவன் உயிர்களுக்கு தெய்வ வடிவில் முன் தோன்றி அவரை பிணித்துள்ள அந்த வினையை நீக்கி ஞானத்தை அருள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. சகலராகிய உயிர்களுக்கு ஆசிரியர் வடிவில் அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை அருள்வான் அப்படின்னு சகலராகிய நமக்கு எப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ இதில் 3 வகையான உயிர்களுடைய வகைகள் 3 பற்றியும் அந்த மூவருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த முறை வித்தியாசமாக இருக்குது இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூவகை உயிர்களும் இறைவன் உணர்த்தவே ஞானத்தை பெறும் என்பதும் அவர் தம் பக்குவ வேறுபாட்டிற்கு ஏற்ப அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் முறை ஒரே வகையாக அமையாமல் வெவ்வேறாய் அமையும் என்பதும் இச்செயலில் கூறப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ ஒரு கிளாஸில் கூட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு இந்த 10th +2 அப்படிலாம் கூட தனி ஒரு கேடர் பிரிச்சுருவாங்க. அவங்க A கிரேடு அப்படி இப்படி பிரிச்சுட்டு கொஞ்சம் சுமாராக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு கோச்சிங் கொடுப்பாங்க. அப்புறம் பிலோ ஆவரேஜாக இருந்தால் அதுக்கு தக்கன ஒரு கோச்சிங் கொடுப்பாங்க. அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்கவுங்களுடைய இந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கோச்சிங் கொடுப்பாங்க 10th 12th அப்படிலாம். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மூவகை உயிர்களுமே இறைவன் உணர்த்தவே ஞானத்தை பெறும் அப்படிங்கிறது நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். நம்மளாக இப்போ ஒரு நூல்களை படிக்கிறது மூலமோ அல்லது வேறு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமோ அந்த ஞானங்கிறது கிடையாது. இறைவன் உணர்த்தவே ஞானத்தை பெறும். அப்போ ஞானத்தை நாம் மூவகை உயிர்களுமே ஞானத்தை அப்படி தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தம் பக்குவ வேறுபாட்டுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் முறை ஒரே வகையாக அமையாமல் வெவ்வேறாய் அமையும். ஏன்னா அவங்கள பக்குவ வேறுபாடு இருக்குது இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஞானம் உணர்த்தக்கூடிய இந்த முறையும் ஒரே வகையாக இல்லாமல் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞான கலரும் பிரளயா கலரும் அகலர் எனப்படுவர். அப்போ இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, அகலர். இப்போ நாம் சகலர். ஓகேங்களா. ஆனால் விஞ்ஞான கலரும் பிரளயாகலரையும் 2 பேரையும் அகலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே விஞ்ஞான கலருக்கு அவங்க உள்நின்று உணர்த்துவாங்க ஞானத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ விஞ்ஞான கலருக்கு அருளை தரும்
பிரளயாகலருக்கு முன்னின்று அந்த ஆர்க்கும் வினையை நீக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதலே நம்ம பார்த்தோம் தான், விஞ்ஞானகலருக்கு உள்ளிருந்து ஞானத்தை உணர்த்துவார். அதே மாதிரி பிரளயாகலருக்கு தெய்வ வடிவால் இறைவன் தோன்றி அவங்களுடைய அந்த வினையெல்லாம் நீக்கி ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஆணவமாகிய ஒரு மலம் மட்டுமே உடையவர் விஞ்ஞானகலர். இப்போ 3 பேரும் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ 3 வகையான அந்த ஆன்மாக்கள் அல்லது இந்த உயிர்களுக்கும் ஞானம் கொடுக்கக்கூடிய இந்த முறை எதை எப்படிலாம் இருக்குது, 3 விதமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பக்குவ வேறுபாட்டுக்கு ஏற்ப தான் அந்த முறை மாறுது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. விஞ்ஞான கலர்னா யார், பிரளயா கலர்னா யார், சகலர்னா யார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆணவம் ஆகிய ஒரு மலம் மட்டுமே உடையவர் விஞ்ஞானகலர். அப்போ விஞ்ஞானகலர்னால் அவங்களுக்கு இப்போ நம்ம முப்பொருள் பார்த்துருப்போம். அதில் பாசம் சொல்லி மும்மலங்கள் இருக்குது இல்லையா. அந்த மும்மலங்களில் ஆணவமாகிய ஒரு மலம் மட்டுமே உடையவர் விஞ்ஞானகலர். இப்போ விஞ்ஞானகலருக்கு ஆணவங்கிற ஒரு மலம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. அம்மலமும் அவர்களிடம் மிக மெல்லியதாய் வாசனை அளவாய் தான் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்காங்க. இப்போ மலம் நீங்கினாலும் அதனுடைய வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை அளவில் தான் அந்த மலம் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு பேர் விஞ்ஞானகலர். அது அவர்கள் அறிவை மயக்காது. அதனால் அவங்களுடைய அறிவை அது மயக்காது. ஏன்னா வாசனையை இப்போ ஒரு டப்பாவில் ஒரு காயம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காயத்தை எடுத்த பிறகு அந்த டப்பா காய வாசம் அடிக்கி இல்லையா. ஆனால் அங்கே காயம் இருக்கா, இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மலம் இல்லை, மலத்தினுடைய வாசனை மட்டும்தான் இருக்கிறதுனால அது அந்த மலம் அந்த அந்த ஆணவங்கிற மலமானது அவங்களுடைய அறிவை மயக்காது. விஞ்ஞானங்களுடைய அறிவை அது மயக்காது. ஆதலால் அவர்களுக்கு இறைவன் உயிருக்கு உயிராய் உள்நின்று உணர்த்தினாலே போதும், அவர்கள் ஞானம் பெற்று விடுவர். அப்போ அந்த முறை இருக்கு இல்லையா, இந்த விஞ்ஞானங்களுக்கு இறைவன் உள்நின்றே உணர்த்தினான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. உள்நின்றே அவங்களுக்கு உயிருக்கு உயிராய் உள்நின்று அந்த உணர்த்தினாலே அவங்களுக்கு போதும். ஏன்னா அவங்க அப்படி சொன்னாலே அவங்க ஞானத்தை அடைஞ்சிருவாங்க, பெற்றுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மும்மரங்களுமே அவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த மல வாசனை மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஆணவ மலத்தினுடைய வாசனை தான் இருக்கே ஒழிய மலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க அறிவை மயக்காது. உள்நின்று இறைவன் என்ன உணர்த்துறாரோ அதை உடனே அவங்க உணர்ந்துருவாங்க, உணர்ந்து ஞானத்தை பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பிரளயாகலரிடத்தில் அடுத்தது பிரளயாகலர்னு யாருன்னு சொல்ல போகிறாங்க. பிரளயாகலரிடத்தில் ஆணவ மலம் வன்மையாயும் இல்லாமல் மென்மையாயும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கும். இப்போ நம்ம விஞ்ஞானகலரில் எப்படி பார்த்தோம், அவங்களிடத்துல இந்த ஆணவ மலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அவங்க இடத்துல அந்த ஆணவ மலங்கிறது ஒரு மலம் மட்டுமே உடையவங்க தான். ஆனால் அந்த மலமும் மிக மெல்லியதாக வாசனை அளவில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மிக மெல்லியதாக வாசனை அளவில் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பிரளயாகலர் இடத்துல ஆணவ மலம் எப்படி இருக்கான், வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வினையும் உண்டு. இவ்வாறு இரு மலம் உடையவராக இருப்பார். அப்போ 2 மலம் என்னது, வினையும் இருக்குது அவங்களுக்கு, மலமும் ஆணவ மலமும் இருக்குது. அவங்களுக்கு பேர் தான் பிரளயாகலர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ மும்மலத்தில் 2 மலம் இவங்களுக்கு இருக்குது. விஞ்ஞானகலருக்கு ஒரு மலம் தான். அந்த ஆணவ மலமே மிக மெல்லியதாக வாசனை அளவில் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க பேர் விஞ்ஞானகலர். பிரளயாகலருங்கிறது இருமலம் உடையவங்க. என்னது, அந்த ஆணவ மலமும் வினையும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா மும்மலங்கள்ங்கிறது ஆணவம் கண்மம் மாயி, இந்த 3 தானே மலங்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் இந்த கண்மம் அந்த வினையும் அந்த மலமும் அவங்க ஆணவ மலமும் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஆணவ மலம் பிரளயாகலர் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக வன்மையாக இல்லாமலும் மென்மையாக இல்லாமலும் இடைப்பட்ட ஒரு நியூட்ரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வாறு இருமலம் உடையவராக இருக்கிறாங்க பிரளயாகலர். இம்மலங்களினால் ஓரளவு மயங்கும் நிலை அவர்களுக்கு இருக்கும். அவர்களில் பக்குவம் உடையவர்களுக்கு இறைவன் 4 தோள்களும் முக்கண்ணும் கரைமிடரும் ஆகிய தனது இயற்கை வடிவத்துடன் முன் தோன்றி ஞானத்தை உணர்த்துவான். அப்போ இவங்களுக்கு இறைவன் எப்படி ஞானத்தை உணர்த்துறாரு, அந்த பிரளயாகலரிடத்தில் உள் பக்குவப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு. சரிங்களா. இப்போ அதே மாதிரி சகலர்னாலும் சகலரில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவடிவாய் ஞானத்தை கொடுப்பாரு. இங்கே பிரளயாகலர் இடத்திலும் அப்படியே தான். அதில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் அந்த இறைவன் அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுடைய தோற்றம், இறைவனுடைய தோற்றம் எப்படி இருக்கா, 4 தோள்களும் முக்கண்ணும்
கரைமிடரும் ஆகிய தனது இயற்கை வடிவத்துடன் முன்தோன்றி ஞானத்தை உணர்த்துவான் அப்படின்னு பிரளயாகலருக்கு எப்படி ஞானத்தை இறைவன் உணர்த்துறாரு அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து சகலர்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சகலர் என்போர் மும்மலம் உடையோர். மும்மலங்கிறது ஆணவம், கண்மம், மாயி. இப்போ நம்மெல்லாம் சகலர், நமக்கு மும்மலங்களும் இருக்குது இல்லையா? சகலர் என்போர் மும்மலம் உடையோர். ஆணவ மலம் அவர்களை வன்மையாய் பற்றி இருக்கும். நமக்கு ஆணவ மலம் அதிகமாக இருக்குது, வன்மையாக இருக்குது. சரிங்களா? வன்மையாய் பற்றி இருக்கும். வலிய வினையும் அவர்களை பிணித்திருக்கும். அந்த ஆணவ மலமும் வன்மையாக இருக்குது, வினையும் வலியதாக இருக்குது நமக்கு. சரிங்களா? வலிய வினையும் அவர்களை பிணித்திருக்கும். அப்போ பெரு மயக்கத்தை செய்கின்ற அந்த பிரகிருதி மாயையின் தொடக்கில் அகப்பட்டவர்கள் அவர்கள். அப்போ கண்மம் அதிகமாக இருந்தாலே மாயையும் நமக்கு அங்கே அதிகமாக தான் இருக்கும், நம்மளுடைய அறிவு அதிகமாக அது மயக்கும். அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம சகலராகிய நமக்கு மும்மலமும் இருக்குது. அந்த மும்மலத்தில் அந்த ஆணவ மலம் வன்மையாக இருக்குது, வலிய வினை இருக்குது. அதனால் மாயினுடைய அந்த தொடக்கில் நாம் அகப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சகலரில் பக்குவப்பட்டவர்களுக்கு ஞானத்தை வேறு முறையில் தான் உணர்த்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் உள்ள பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் இறைவன் ஞானத்தை உணர்த்துறாரு. சரிங்களா? அப்போ இந்த சகலரில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஞானத்தை வேறு முறையில் தான் உணர்த்த வேண்டும். பிரளயாகலருக்கு போல இவர்களுக்கும் நேர் நின்று அருள் புரிய இறைவன் தனது உண்மை வடிவில், அதாவது 4 தோள்களும் நெற்றிக்கண்ணும் நீலகண்டமும் ஆகிய வடிவில் முன்னே தோன்றினால் அவர்கள் அதை கண்டு அஞ்சி விடுவர். இப்போ இந்த சகலர்களில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஞானத்தை அவங்க நேரில், அதாவது பிள்ளையாகலர் மாதிரியே இவங்களுக்கும் சகலருக்கும் நேராக இறைவன் அவங்க முன்ன உருவத்தோடு தோன்றி அவங்களுக்கு உணர்த்தினாங்க அப்படின்னா அந்த சகலர்கள் அதை பார்த்து பயப்படுவாங்க, அஞ்சி நடுங்குவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மக்கள் வடிவிற்கு வேறுபட்ட எந்த வடிவமும் அவர்களுக்கு அச்சத்தையே தருவதாகும். அப்போ மக்கள் வடிவம் இறைவன் இப்போ பிள்ளையாகலருக்கு என்ன பண்ணாங்க? இறைவன் அவங்களுக்கு முன்னால் இந்த 4 தோள்கள், இந்த மாதிரிலாம் முக்கண்ணு, கரைமிடரும் இதெல்லாம் உள்ள அந்த தனது இயற்கை வடிவத்தை காட்டுறாரு இல்லையா? ஆனால் சகலருக்கு அப்படி காட்டினா பயந்துருவாங்க. சரி, அப்போ அந்த உருவம் இல்லாமல் வேறு எந்த வடிவில் வந்தாலும் அவங்களுக்கு அது சகலர் அதை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. அது அச்சத்தை ஏற்படுத்தும். அது பற்றியே சகலராகிய பக்குவ ஆன்மாக்கள் அச்சமின்றி அணுகுதற் பொருட்டு, இப்போ நாம் சகலரில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு நமக்கு எப்படி ஞானத்தை கொடுக்காராம்? நாம் அச்சமின்றி அணுகுதல் பொருட்டு, நம்ம பயப்படாமல் அணுகுதல் பொருட்டு. இப்போ நம்மளை மாதிரியே ஒரு மனித வடிவில் ஒருத்தங்களை பார்த்தோன்னா நம்ம பயப்பட மாட்டோம் இல்லையா? நமக்கும் அவங்களோட ஒரு பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் பயம் இருக்காது இல்லையா? அப்போ அதனால் இறைவன் பாருங்கள், அவருடைய கருணையை பாருங்கள். இறைவன் அதாவது இந்த பக்குவப்பட்ட சகலராகிய பக்குவ ஆன்மாக்கள் அச்சமின்றி அணுகுதற் பொருட்டு இறைவன் தனது உண்மை வடிவில் தோன்றாமல் ஆசிரியர் வடிவில் மறைந்து நின்று ஞானத்தை உணர்த்துவான் என்பது இங்கு கூறப்பட்டது. அப்போ ஆசிரியர் வடிவில் தான் நமக்கு வராரு இறைவன். தன்னுடைய உண்மை வடிவில் தோன்றாமல் ஆசிரியர் வடிவில் ஒரு குருவாக, ஒரு ஞானாசிரியனாக நமக்கு ஞானத்தை அவர் கொடுப்பாரு, இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகலராகிய நமக்கு தான் இந்த ஞானாசிரியன் வடிவில் இறைவன் ஞானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர். அப்போ இதில் 3 இந்த உயிர்களுடைய வகைகள் 3 பேர் யார் அப்படிங்கிற பற்றியும் 3 வகைகளை பற்றியும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஞானத்தை இறைவன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் இந்த பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலருக்கு அருளும் தான் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தான் அப்படிங்கிறது இறைவனை குறிக்குது. அகலருக்குனா விஞ்ஞானகலராகிய அகலருக்கு. ஏன்னா இங்கே அகலர்னு சொல்லி யாரை சொன்னாங்க? விஞ்ஞானகலரும் பிரளயாகலரையும் 2 பேரையும் அகலர்னு சொல்கிறாங்க. நம்ம பேர் நம்மளை மாதிரி மும்மலங்களை உடையவங்களுக்கு பேர் சகலர். ஓகேங்களா? பிரளயகலர் விஞ்ஞானகலர் 2 பேருக்கு பேர் சேர்த்து நம்ம ஒரு பெண்ணு பேர் சொல்கிறாங்கன்னா அகலர்னு சொல்கிறாங்க. அடுத்தது அகலர் அப்படின்னா விஞ்ஞானகலராகிய அகலருக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அருளை தரும் அப்படின்னா குருவாகி வராமலே உள்நின்று ஞானத்தை உணர்த்தி விடுவான். அதுக்கு பேர் அருளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவருள் இல்லையா? அடுத்தது
என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்க்கும் வினை அப்படின்னா அவரை பிணித்துள்ள வினையாகிய கட்டினை. யார்? பிரளயாகலருக்கு அவரை பிணித்துள்ள வினையை வந்து நீக்கி ஞானத்தை கொடுப்பாரு இறைவன். நீக்கும் அறுத்து ஞானத்தை உணர்த்துவான். சகலருக்கு மாயா மல அந்த பந்தம் உடையவராகிய சகலருக்கு வந்து குரு வடிவில் பின் நின்று அருளும் அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை அருள்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சகலராகிய நமக்கு, அதாவது மும்மலங்களை உடைய நாம் தான் சகலர். நமக்கு குரு வடிவாக வந்து நம்மளுடைய மும்மலங்களை நீக்கி நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை இறைவன் அருள்வான். குரு வடிவில் வந்து நமக்கு அருள்றான் ஞானத்தை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து பாட்டில் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.